வணக்கம் நண்பர்களே, அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் SRM பல்கலைக்கழகத்தினுடைய நிறுவனரும் இந்திய ஜனநாயக கட்சியினுடைய நிறுவன தலைவருமான டாக்டர் பாரிவேந்தர். வணக்கம். வணக்கம். சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டி அப்படின்னு அறிவிச்சிருந்தீங்க. இப்ப பாரதிய ஜனதாவோட கூட்டணின்ற ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கீங்க. இந்த நிலைப்பாடு மாற்றத்துக்கு என்ன காரணம்? நாங்க 2011 தேர்தலில் அந்த நேரத்தில் கட்சிக்கு வயது 8 மாதம். அந்த நேரத்தில் நாங்கள் தனித்து போட்டியிட்டோம். 120 தொகுதியில் போட்டியிட்டோம். அதன் பிறகு பாராளுமன்ற தேர்தல் வந்தது. பாராளுமன்ற தேர்தலில் இது மைய அரசுக்கான தேர்தல். ஆகவே ஒரு மைய அரசுக்கு ஒரு நல்ல தலைவர் வர வேண்டும், ஒரு பிரதமர் வர வேண்டும் என்ற அடிப்படையில் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் முன்னிறுத்தப்பட்ட நிலையில் அவர்களோடு இணைந்து நாம் தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து அவர்களோடு இருந்து போட்டியிட்டோம். ஆனால் அதே நேரத்தில் இந்த தேர்தலில் தனித்து போட்டியிடுவதா அல்லது மீண்டும் அந்த தோழமையை தொடர்வதா அப்படிங்கிற நிலை வந்தபொழுது எங்களுடைய கட்சியினுடைய பெரும்பாலான தொண்டர்கள் தலைவர்களுடைய கருத்துப்படி தனித்து என்று தான் சொன்னார்கள். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது போன்ற தேர்தல் வருகிற நேரத்தில் தான் கட்சி மாநிலத்தினுடைய அத்தனை பகுதிகளுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் ஒன்றியங்களுக்கும் சென்று சேரும். அதன் மூலமாக கட்சி வளர்வதற்கு ஒரு வாய்ப்பு அதிகரிக்கும் என்ற அடிப்படையில் தான் முதல் தனித்து என்று சொன்னோம். அதைத்தான் எங்களுடைய கட்சி தொண்டர்களும் தலைவர்களும் விரும்பினார்கள். ஆனா அதுக்கு பிறகு சொன்னீங்க, இந்த 2014 கூட்டணியில யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் இருந்தா மட்டுமே பாரதிய ஜனதால நாங்க நீடிப்போம்னு ஒரு கருத்தையும் சொல்லியிருந்தீங்க. ஆனால் அதுல தேமுதிக விலகி இருக்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சி விலகி இருக்கிறது, மதிமுகவும் விலகி இருக்கிறது. அப்படியான ஒரு சூழல்ல நீங்க இந்த முடிவு எடுத்தது எதனால? அந்த கூட்டணியில் இருந்தவர்கள் எல்லோரும் முதல்வர் வேட்பாளராக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் விலகிக் கொண்டார்கள். அந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த தலைவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன், இலகணேசன் போன்றவரெல்லாம் திரும்ப திரும்ப எங்களை வந்து பார்த்தார்கள். நாம் ஏற்கனவே தோழமையில் இருக்கிறோம், தொடருவோம் என்று கேட்டார்கள். எங்களுக்கும் அது இந்த நேரத்தில் தமிழ்நாடு இருக்கிற சூழ்நிலையில் தனித்து போட்டியிட்டால் கட்சி வளரும், அதே நேரத்தில் தோழமையோடு சேர்ந்து போட்டியிட்டால் கட்சிக்கு ஒரு நல்ல எண்ணிக்கையில் வாக்குகள் வரும், அதே போல சில இடங்கள் வெற்றி பெற வாய்ப்பும் இருக்கிறது என்ற காரணத்தினால் நாங்கள் அதை பாரதிய ஜனதாவோடு இருக்க ஒப்புக்கொண்டு இப்பொழுது அவர்களோடு இணைந்து செயல்படுவோம். 2014 தேர்தலில் நாடு முழுக்க மோடி அலை வீசியது. அப்படியான ஒரு அலையிலேயே கூட அந்த அலை தமிழகத்தினுடைய எல்லைக்கு அந்த பக்கம் நின்றுச்சு, ஆந்திராவோட நின்று போச்சு. இந்த தேர்தலில் எந்த அடிப்படையில் நீங்க வெற்றி பெற முடியும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிக்கிறீங்க? அதாவது மோடி அலை இந்தியா பூரா இருந்தது உண்மை. ஆனால் அது தமிழ்நாட்டை பாதிக்கவில்லை. காரணம், தமிழ்நாடு ஒரு மலட்டு மண். அதாவது சினிமா, இலவசம், மது, இந்த மூன்றையும் முன்னிறுத்தியே இந்த 48 ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் ஆண்டு இருக்கிறது. குறிப்பாக சினிமா மோகம் மிக பெரிய அளவில் இருக்கிறது. அப்படி இல்லை என்று சொன்னால் இவர்களெல்லாம் தொடர்ந்து இத்தனை காலம் இருந்திருக்கவே முடியாது. இவர்கள் செய்த நல்ல காரியத்தாலா, மக்கள் செய்த சேவையாலா கிடையாது. இன்றைக்கு சினிமா துறையை சேர்ந்தவர்கள் ஒரு தேர்தல் போட்டியிடுகிறார்கள் என்றால் அவரோடு என்னதான் அறிவாளியாக இருந்தாலும், திறமைசாலியாக இருந்தாலும், நாட்டு சேவை மனப்பான்மை உள்ளவனாக இருந்தாலும் அவரை போட்டி போடுவது அவ்வளவு எளிதில்லை. காரணம், இது ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஒருத்தர் காலை கட்டிட்டு நீ ஓடுங்கிற மாதிரி. ஜனநாயகத்தில் யார் அதிகமாக அறியப்படுகிறார்களோ அவர்களுக்கு அதிக வாய்ப்பு இருப்பதை நாம் அறிவோம். அந்த முறையில் சினிமாவில் நாளும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள், திரும்ப திரும்ப பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு வயதாகிவிட்டாலும் கூட அன்றைக்கு இருந்த நிலையே கற்பனை செய்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த சினிமா மயக்கம் தமிழ்நாட்டை இன்றும் பீடித்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு எத்தனையோ குழந்தைங்க பால் இல்லாமல் அழுகுது. ஆனால் படம் ரிலீஸ் ஆகுதுனாக்கா பாலாபிஷேகம் செய்கிறான். அதுதான் தமிழ்நாட்டின் நிலைமை. இந்த அளவுக்கு வெறித்தனமான ஒரு சினிமா
வேகம் வேற எங்கேயும் பக்கத்து மாநிலங்கள்லயும் வேற எங்கேயும் கிடையாது. அப்படியான ஒரு சினிமாவோட பிரதிநிதியா தான் விஜயகாந்த் வராரு. அடுத்ததாக திரு கருணாநிதி, செல்வி ஜெயலலிதாவுக்கு பிறகு சினிமா உலகத்திலிருந்து வந்து அரசியல்ல இன்னைக்கு அடுத்தபட்டமாக ஒரு 3வது அதிகபட்ச வாக்கு சதவீதம் அப்படின்ற அளவுல இருக்கிறவங்க. அவர்களோடும் நீங்க கூட்டணியில இருந்தீங்க. நான் கூட்டணியில் இருந்தது பிஜேபி. அவர்களும் என்னை போல் அவர்களோடு இருந்தார்கள். இந்த நேரத்தில் தமிழ்ல இருக்கிற பிஜேபி தலைமையை நான் கேட்கிற போது சொன்னேன், நான் உங்களோடு தொடர்ந்து தோழமை கொண்டு நான் இந்த தேர்தலை எதிர்கொள்வேன். ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக விஜயகாந்த் அவரை வந்து நீங்க முன்னிறுத்தி சிஎம் கேண்டிடேட்டாக அறிவித்தால் உறுதியாக நான் இருக்க மாட்டேன். எனக்கு வேண்டியது சினிமா தலைவர்கள் பின்னால் போகக்கூடாது என்பதுதான் முக்கிய நோக்கம். ஏன்னா அதுதான் தமிழ்நாட்டை கெடுத்து வைத்திருக்கிறது. அதனால அப்படியெல்லாம் ஒரு நிலைமை வந்திருந்தால் நிச்சயமாக நாங்க தனித்து தான் போட்டிட்டு இருப்போம். பாரதிய ஜனதாவோடு கூட்டணியில் இருந்து இத்தனை கட்சிகள் துணையோடு இருந்த போதும் கூட உங்களால இந்திய ஜனநாயக கட்சியினால பெரிய அளவிற்கு எதுவும் சாதிக்க முடியல 2014. இப்ப கூட்டணி பலம் இல்லாம இந்த தேர்தலில் என்ன செய்திட முடியும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு? இந்த கூட்டணிங்கிறது எந்தெந்த காலகட்டத்தில் நடக்கிறது என்பதுதான் முக்கியம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளும், அதாவது திராவிட கட்சிகள் தவிர, இந்த ஆளுங்கட்சியும் ஆண்ட கட்சியும் அப்புறப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த முன்னெடுப்போடு இருக்கிறார்கள். மக்களும் அதே கருத்தில் இருக்கிறார்கள். அதனால நிச்சயமாக எல்லோரும் ஒன்று சேர்ந்துதான் இந்த தேரை இழுக்க வேண்டும். நீங்க யாரெல்லாம் மாற்றம்னு சொல்றீங்களோ மாற்றத்தை முன்வைக்கிற அத்தனை பேரும் பிரிந்து இருக்கிறீங்க அப்படின்னா அது ஆளுங்கட்சிக்கு தானே சாதகமா முடியும்? இல்ல, ஆளுங்கட்சிக்கு என்ன பெரிய சாதகம் வந்து நினைக்கிறீங்க? எல்லாமே இப்ப ஓட்டுகள் சிதற போகிறது. நடுநிலை வாக்காளர்கள் இருந்தா ஒரு 60% தான். இன்றைக்கு 60% பேர் இன்னைக்கு நடுநிலை வாக்காளர்கள் தான். அவர்கள்லாம் திராவிட கட்சிகளுடைய குறைந்தபட்ச வாக்கு வங்கின்னு பார்த்தா கூட 55% இருந்து 60% தொடர்ந்து அவங்க வச்சுட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் எப்படி வாங்கின வாக்குகள்? இப்ப இருக்கிற வெறுப்பான மாநில அந்த நேரத்தில் இல்ல. தமிழ்நாடு 2 ஆண்டுகள்ல மாறி இருக்கு. இப்ப எல்லாம் இந்த அளவுக்கு எந்த காலகட்டத்திலேயாவது இந்த திராவிட கட்சிகளை அப்புறப்படுத்தணும் ஊழல்னு பேசி இருக்கிறாங்களா? இந்த அளவுக்கு பேசுறாங்க. மக்கள் பேசுறாங்களான்றத நம்ம வந்து தேர்தல் முடிவுல தான் தெரியும். நிறைய பேசுறாங்க, பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஏதாவது ஒரு குடும்பத்தில் படித்தவன் ஒரு வேலை வாங்க வேண்டும் என்றால் போய் தன்னுடைய திறமையால் தகுதியால் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அதற்கான ஒரு பட்டியலிட்டு வைத்திருக்கிறார்கள். அதற்குன்னு புரோக்கர்கள் இருக்கிறார்கள். அதை கொடுத்தால்தான் அவர்களை பெற முடியும். ஆக அந்த வகையில் ஒவ்வொரு படித்த இளைஞனும் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறான். ஆகவே இன்றைக்கு படித்தவர்கள் மையத்தில், நடுநிலையாளர்கள் மையத்தில், அதே போல எந்த கட்சியும் சேராதவர்கள், நம்ம சொல்றது இவங்களுக்கு தொண்டர்கள் இருக்கிறார்கள் 30%, 50% நான் நம்புறதில்லை. அது வந்து யார் எம்ப்ளாயீஸ் ஆஃப் தி பார்ட்டிஸ். தே ஆர் நாட் ஹோல் ஹார்ட்டட்லி பார்ட்டியில் இருக்கணும், நாட்டுக்கு சேவை சொன்னாங்க. இந்த 2 கட்சியிலும் இருக்கிற தொண்டர்கள் பேச முடியும். நீங்க ஒன்னா சேர்ந்து இணைந்து வேலை பார்க்கறதுல என்ன பிரச்சனை இருக்கு? அப்போ பிரச்சனை என்னன்னா எல்லாரும் முதலமைச்சருங்கிறாங்க. எத்தனை முதலமைச்சர் நாட்டுக்கு இருக்க முடியும்? 2வது இவங்க, நான் திரும்பவும் சொல்றேன், இவங்க கிட்ட இருக்கிற தொண்டர்கள் என்பவர்கள் பெய்டு சர்வெண்ட். அந்த பெய்டு சர்வெண்ட் யாருன்னாக்க நாட்டினுடைய வரி பணத்தை ஊழல் செய்து கொள்ளையடித்து அந்த பணத்தை மாவட்ட தலைவர் அதுக்கடுத்து கிளைத்தாண்டு வரைக்கும் போகுது. இவங்க சொந்த பணத்தில் கொடுக்கல, நாட்டு வரி பணத்தில் கொடுக்கறாங்க. அந்த வகையில் தான் இவங்களுக்கு தொண்டர்கள் அதிகம், ஓட்டு அதிகங்கிறது. அதையெல்லாம் ஒரே முனைப்பாக இன்னைக்கு வந்து பார்த்து வெறுத்து போயிட்டாங்க. ஒரு நாட்டில் ஓரளவுக்கு தாக்கு பிடிப்பாங்க, அதுக்கு மேல அவர்கள் படுற கஷ்டத்துல இங்க மதுவை தவிர ஊழலை தவிர வேற எதுவுமே இல்லைங்கிற நிலை வருகிற பொழுது எல்லாம் கசந்து போய் எப்படியெல்லாம் இந்த ஆட்சியிலிருந்து விடுபடுவதுன்னு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி நினைக்கும் போது நீங்க எல்லாம் ஒன்று சேரணும் நீங்க சொல்றீங்க. ஒன்று சேராவிட்டாலும் அவர்கள் தனித்தனியாக அவங்களுக்கு தெரிந்த வகையில் ஓட்டை சிதறடித்து, நடுநிலையாளர்களும் அதை ஒரு சேர இவங்க சிதறடிக்கணும். முதல்ல ஒரு வலுவானது ஒன்று இருக்குமானால் அதை முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு 4 பேர் எடுக்கணும். அவங்க வலு குறையணும். வலு குறையிற போது அதை முழுமையாக வெளியே அப்புறப்படுத்துவதற்கு இன்னைக்கு நாட்டு மக்கள், பொதுவாக அந்த முதல் கட்ட வாக்காளர்கள், அவர்கள் அதை முன்னின்று எடுப்பார்கள் என்பது எனக்கு தெரியும். ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கிறது தேர்தலில் ஒரு முக்கிய பிரச்சனையா இருக்கும் நீங்க நம்புறீங்களா? ஊழல் எதிர்ப்புங்கிறது ஏதோ ஊழல் நேற்று வந்தது இல்லது. இவர்களும் ஊழல் செய்து மக்களையும் அதற்கு பழக்கப்படுத்தி விட்டார்கள் என்பது நாடறிந்த உண்மை. ஊழல்
ஒரு எல்லையை மீறிவிட்ட அந்த நேரத்தில் எல்லாருடைய மனப்பான்மையும் இந்த ஊழலுக்காகவே இவர்கள் அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறாங்க. ஆனா உங்கள் பார்வையெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா திரும்ப திரும்ப இவர்கள் 60%, 30% இதெல்லாம் எப்படி வந்தது? எல்லாம் பணம் கொடுத்து வாங்குற பர்சன்ட். இது வரைக்கும் தமிழ்நாட்டுல அந்த பணம் இந்த தேர்தலில் விளையாடும் தானே. தமிழ்நாடு தேர்தல்ங்கிறது ஒரு சம்பிரதாயம், தேர்தலே அல்ல. என்னை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தல் ஒரு சம்பிரதாயம், 5 ஆண்டுகளுக்கு வந்து போகிற ஒரு சம்பிரதாயம். இல்லைன்னா இவங்களுக்கு மட்டும் அந்த பண புழக்கத்தை நிறுத்திட்டு பாருங்க, இவங்க தலைவிதியே மாறி போயிடும். இது வரைக்கும் யாரும் மதுவிலக்கை பத்தி பேசல. இப்போ வந்து நிலைமை மாறி போச்சு. மதுவிலக்கு இருந்தால் மட்டும்தான் ஓட்டு கிடைக்குங்கன்னு நினைச்சுக்கிட்டாங்க. அதனால என்ன பண்ணாங்க, ஒருத்தர் சொன்னாங்க, இன்னொருத்தர் சொன்னாங்க அது நான் படிப்படியாக கொண்டு வருவேன் அப்படிங்கிறாங்க. இப்போ இத்தனை ஆண்டுகள் ஆண்டீர்களே, ஏன் உங்களால் கொண்டு வர முடியவில்லை? ஏன் மனம் இல்லை? அவங்களுக்கு திருப்பி என்ன செய்யறாங்கன்னா, நான் வருவேன் கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு ஒரே முடிவா சொல்லல. ஒருவர் சொல்றார் சட்டம் கொண்டு வருவேன். சட்டம்னா எப்போ வரணும்? எல்லாம் நீங்க வெற்றி பெற்று பெரும்பான்மை இருந்து அப்புறம் சட்டம் இயற்றப்பட்டு அதன் மூலமாக தான் வரும். அது நடக்க போறது இல்லை. தொங்கு சட்டசபை வந்தாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இவங்க என்ன செய்யறாங்க, படிப்படியா என்கிறார்கள். என்ன படிப்படி? எவ்வளவு நாளைக்கு படிப்படி? இப்படி ஒரு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்து விட்டு எப்படியாவது வாக்குகளை பெற்று திரும்ப ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான். அந்த படிப்படி என்பது 5 ஆண்டா, ஒருவேளை இன்னும் 10 ஆண்டு கழிச்சியா? அதெல்லாம் ஒரு உறுதிப்பாடு இல்லை. அதனால இதெல்லாம் நம்ப மாட்டார்கள் மக்கள். கூட்டணியிலிருந்து விலகி போன அத்தனை தலைவர்களும் சொன்னாங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர்கள் வரும்போதெல்லாம் கூட்டணியில் இருக்கிற தலைவர்களை சந்திக்கிறது இல்ல, ஆளும் ஆட்சியாக இருக்கிற அதிமுகவுடைய பொதுச்செயலாளரை போய் பாக்குறாங்க, எங்களை கூட்டணி தலைவர்களை மதிக்கவே இல்லை அப்படின்னு தான் முதல்ல இந்த உறவுல வந்து விரிசல் வந்தது. அதுதான் நடந்ததா? உங்க பார்வை என்ன? நானும் அந்த குற்றச்சாட்டை பாரதிய ஜனதா தலைவர்கள் மீது சொல்லி இருக்கிறேன், பலமுறை சொல்லி இருக்கிறேன். இன்னும் சொல்ல போனா அவனுடைய இன்டர்வியூ சொன்னேன், தமிழ்நாட்டு பாரதிய ஜனதா தலைவர்கள் சரியாக இருந்திருந்தால் இருந்த அந்த கூட்டணி கட்சிகளை விட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நடந்தது உண்மைதான். இதை ஜவடேகர் அவரிடம் சொன்னேன், அவரை புரிந்து கொண்டார். அதற்காக இப்பொழுது அவர் வருத்தப்படுகிறார்கள் எனக்கு தெரியும். ஆகவே இனிமேல் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு திருப்பி கொண்டு வருவது என்பது விரைவில் நடக்கக்கூடியது அல்ல. அது இழந்ததுதான். திமுக அதிமுக ரெண்டுத்துக்கும் மாற்று வேணும் அப்படின்னு தொடர்ந்து நீங்களும் முன்வைக்கிறீங்க. மக்கள் நல கூட்டணியும் அதே மாற்றை பத்தி தான் பேசுறாங்க. உங்களுக்கும் அழைப்பு கொடுத்தாங்க. ஏன் நீங்க மக்கள் நல கூட்டணியை நிராகரிச்சீங்க? எனக்கு தெரியும், இந்த மக்கள் நல கூட்டணி இறுதியாக விஜயகாந்தை சென்று பார்ப்பார்கள், வருவார்கள், அவரை தலைமையேற்க சொல்லுவார்கள் என்பது என்னுடைய யோகமாக இருந்தது. அது நடந்திருக்கிறது. எங்கு கட்சியின் கொள்கைப்படி எந்த ஒரு நடிகரையும் பின்பற்றி செல்லக்கூடாது என்பது கட்சியினுடைய கொள்கை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு சினிமா நடிகர்கள் எதிரிகள் அல்ல, நல்ல நண்பர்கள். இன்னும் சொல்ல போனா என்ன அளவுக்கு சினிமா துறையை சேர்ந்தவர்களுக்கு உதவி செய்தவர்கள் யாருமே கிடையாது. நாங்க சொல்வதெல்லாம் தமிழ்நாடு இன்றைக்கு 48 ஆண்டு காலமாக சினிமா துறையை சேர்ந்தவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆக மற்ற துறை தமிழ்நாட்டில் இருக்கிறது, விவசாயத்துறை இருக்கிறது, தொழில்துறை இருக்கிறது, எத்தனையோ துறை இருக்கிறது. அதிலிருந்து ஒருவர் வரட்டும் என்பது எங்களுடைய நோக்கம். உங்களுடைய கோட்டா முடிந்து போய்விட்டது. ஆகவே மற்றவர்களுக்கு வாய்ப்பு அளியுங்கள் என்ற அடிப்படையில் தான் நீ கட்சியில செயல்படலாம், கட்சியில பொறுப்பில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் தலைமை தாங்கி நடத்துவது என்பது, உங்கள் பின்னால் வருவது என்பது எங்க கொள்கைப்படி எங்களுக்கு சரிப்பட்டு வராது. இல்ல, பர்ஃபார்ம் பண்ற ஒரு லீடர்ஷிப்பா இருந்தா அது எங்கிருந்து வந்தா என்ன இருக்குது? நீங்க சினிமா துறையில இருந்து ஒரு நல்ல செயல்படக்கூடிய ஒரு தலைவர் வந்தா அதை வேண்டாம் நம்ம சொல்ல வருது சரியா இருக்க முடியுமா? எங்களை பொறுத்தவரைக்கும் வேண்டாம் என்று தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க சமூக நீதிங்கிறீங்க, சம வாய்ப்புங்கிறீங்க. அப்ப சினிமா துறையை சேர்ந்தவங்க தான் வர முடியும். இன்னும் பிறகு போயிட்டு இருக்க நிலையில அடுத்து விஜயகாந்த், அதுக்கடுத்து விஜய், அதுக்கடுத்து சீமான், அதுக்கடுத்து என்ன லைன்ல நிக்கிறாங்க. அப்ப சினிமா துறையில் இருப்பவர் மட்டும்தான் நாடாள முடியும் என்றால் மற்றவர்கள்லாம் வெறுமை தகுதி இல்லாதவங்களா? எவ்வளவோ படித்த இளைஞர்கள் இருக்கு, அவ்வளவு வாய்ப்பு கொடுங்களேன். சட்டத்துல எல்லோரும் இங்க போட்டியிடலாம் வாய்ப்பு இருக்கு. ஜனநாயகம் இல்லவே இல்லை என்று சொல்லவில்லை. நான் சட்டத்தின் அடிப்படையில் பார்த்தால் எல்லாரும் இந்த நாட்டினுடைய பிரஜைகள் எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் இருக்கிறது. தார்மீகமா சொல்றேன் உங்களுக்கு, நீங்க முடிச்சுட்டீங்க, எத்தனை வருஷம் இருப்பீங்க? அப்ப என்ன மக்களுக்கு என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, இனிமேல் அரசியலுக்கு வர வேண்டுமானால், இன்றைக்கு அரசியலுக்கு அதன் மூலமாக ஒரு பொறுப்பை பெற வேண்டுமானால்
அல்லது முதலமைச்சர் ஆக வேண்டுமானால் நீங்க வந்து சினிமா துறைக்கும் போயிடணும். அப்ப போனாதான் அரசியல் ஒரு வெற்றி பெற்ற தலைவனாக நாளைக்கு முன்னெடுத்து முதலமைச்சராக முடியும். அது தேவைதானா அப்படிங்கிறது நோக்கம். திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளும் வேண்டாம் அப்படின்றீங்க. இந்த ரெண்டு பேராலதான் தமிழகம் குட்டிச்சவராயிடுச்சுங்கிற மாதிரியான ஒரு பெரிய பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது. நலத்திட்டங்கள் தேவையான இடத்துல மக்கள் இருக்கிறாங்க. அப்படியான மக்களுக்கான இலவசங்கள் அப்படின்ற பேர்ல நீங்க சொன்னாலும் கூட நலத்திட்டங்களாக பல விஷயங்கள் போய் சேர வேண்டியிருக்கிறது. அதெல்லாம் தடுக்கப்படணும்னு நீங்க சொல்றீங்களா? அப்போ இந்த இலவசங்கள்ங்கிறது நம்ம தவறாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். எனக்கு ஏன் இலவசம், என்னை ஏன் இலவசம் வாங்க வைத்தாய் என்று ஒரு மனிதன் கேட்கக்கூடாதா? எனக்கு தகுதி இருக்கிறது, உழைக்க உடல்நலம் இருக்கிறது, எனக்கு வழிகாட்டு. எங்களுக்கு வருமானம் இருந்தால் எங்களுக்கு ஏன் இலவசம்? நீ யார், முதலாளியா நான் தொழிலாளியா, நீ எனக்கு கொடுப்பதற்கு நீ யார் என்பதுதான். அது ஒரு சுயமரியாதை தன்மானத்தை எடுக்கிற செயல். அது 50 ஆண்டுகள்ல தமிழகம் நிச்சயமா ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறதுங்கிறத நீங்க முற்று முதலா மறுக்க முடியுமா? நான் தான் முற்றுமா மறுக்கிறேன். நீங்க வந்து தமிழ்நாட்டுடைய மண் அப்படிங்க. தமிழ்நாட்டுடைய மண் வந்து ஒவ்வொரு தமிழனும் உழைக்க தயாராக இருக்கிறான். அதுக்கு மாறாக மதுவை கொடுத்து ஆண்டுக்கு 2 லட்சம் பேரை வெகுவாக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க செய்ததெல்லாம் கெட்ட காரியங்கள் தான் அதிகம், நல்ல காரியங்கள் எதுவுமே கிடையாது. நீங்கள் உங்கள் வேலையை விட்டுவிட்டு நீ தனி மனிதனுடைய வேலையில் நீங்கள் மூக்க நுழைக்கிறீர்கள். வேலையை கொடுங்க, திரும்ப சொல்ற வேலையை கொடுங்கள், மற்ற நாங்க பாத்துக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது ஒரு அதீத நம்பிக்கையா படலையா உங்களுக்கு? எதுவுமே வந்து அதீத நம்பிக்கை இல்லை. அன்னைக்கு கேஜ்ரிவால் நினைச்சிருப்பாரா? நினைச்சிருக்க மாட்டார். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்தந்த சூழ்நிலை. இன்னைக்கு வந்து கேஜ்ரிவால் சொன்னதை அதற்கு முன்னாடியே நான் சொன்னேன். என்ன சொன்னாரு? ஊழல் ஒழிய வேண்டும், அப்பொழுதுதான் நாடு வளமாக இருக்கும், நன்றாக இருக்கும் சொன்னார். அதையும் சொன்னேன், இன்னமும் சொன்னேன், ஊழல் ஒழிப்பது கஷ்டமே இல்லை, அதற்கும் வழி இருக்கிறது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊழல் ஒழிவதற்கு என்ன வழின்னா, யார் முதலமைச்சராக வருகிறார்களோ அவர்கள் தங்கள் கையை நீட்டக்கூடாது. முதலமைச்சர் சுத்தமாக நல்லவர்களாக இருந்தால் அமைச்சர்கள் வாங்க மாட்டாங்க, செக்ரட்டரி வாங்க மாட்டாங்க, கலெக்டர் வாங்க மாட்டாங்க, எதுக்கு ஒண்ணுமே வர கடைசி வரைக்கும் போயிடும். ஆக நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஊழல் பண்ண மாட்டேன் என்கிற ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து விட்டால் நிச்சயமாக இது தானா போயிடும். தேர்தல் அப்படிங்கிறது அல்லது அரசியல் அப்படிங்கிறது, கட்சி ஆரம்பிக்கிறதுங்கிறதே ஒரு முதலீடாக பார்க்கப்படுது. அரசியல்ங்கிறதே ஒரு முதலீடு, வியாபாரத்துக்கான ஒரு இடம்னு மாறிட்ட பிறகு நீங்க இதெல்லாம் எப்படி எதிர்பார்க்க முடியும்? இது அப்படியே பழமையே எத்தனை நாளைக்கு பாடிக்கிட்டு இருப்பீங்கிற நான் என்ன சொல்றேங்க, நாங்களும் அப்படி நினைச்சா வந்தோம். எனக்கு தேவை முதல்ல எந்த தேவையும் எனக்கு இல்லை. இந்த அரசியலுக்கு வந்து சம்பாதிக்கிறத பேருக்கு எனக்கு தேவையே கிடையாது. நாங்கள் செய்கிற தொழில் மூலமாக தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவில் எங்களுக்கு என்ற ஒரு அறிமுகம் விலாசமும் இருக்கிறது. ஆக எங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் வரல. அப்படி இருக்கிற நேரத்தில் அரசியலுக்கு வர வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு உங்களுக்கு? அதான் சொல்றேன், எங்களை போன்றவர்கள் நம்ம வந்து பிறந்தோம், வாழ்ந்தோம், உழைத்தோம், சம்பாதித்தோம், பல்லாயிரம் பேருக்கு வேலையை கொடுத்தோம், படிக்கின்ற மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு பெற்றுக் கொடுத்தோம், தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்து கொடுத்தோம் என்பது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற சூழ்நிலையில் ஒரு நல்ல அரசியல் தளத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். குறிப்பாக வந்தவர்களே வந்து கொண்டிருக்கிறார்கள், ஆண்டவர்களே ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எண்ணற்ற இளைஞர்கள் இன்றைக்கு அரசியலுக்கு வர வேண்டும், தங்களால் பல சாதனைகளை செய்ய முடியும் என்று வெளிநாடுகளெல்லாம் படித்துவிட்டு, மிகப்பெரிய படிப்புகளெல்லாம் படித்துவிட்டு தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும் என்ற எண்ணிக்கையில் இங்கே எண்ணற்ற இளைஞர்கள் இருந்து கொண்டிருக்கிறான். அவனுக்காக ஒரு அரசியல் தளத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமே ஒழிய நாங்கள் வர்றதோ பதவிக்கு போறதோ அது எங்களுடைய நோக்கமே அல்ல. அந்த முயற்சி இப்பொழுது ஈடேறி கொண்டிருக்கிறது. இன்றல்ல நாளை உருவாகும். அந்த நேரத்தில் எண்ணற்ற இளைஞர்கள் இந்த கட்சியின் மூலமாக நாடாள வருவார்கள். இல்ல, ஒரு வெளியில ஒரு கருத்து இருக்கு, அதுக்கான நேரடியான பதில் உங்கள்கிட்ட எனக்கு தேவைப்படுது. சொல்லுங்க. கட்சிகள் வந்து உங்ககிட்ட தேர்தல் நிதி அதிக அளவுல கேட்கிற அந்த சூழல்ல தான் அதை தவிர்ப்பதற்காக கட்சி தொடங்குனீங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கு. இந்த மாதிரி ஒரு தகவலை யாரு உங்களுக்கு சொன்னாங்கன்னு தெரியல, எப்படி பரவச்சுன்னு தெரியல. அது நீங்க சொல்லுது பாதி உண்மை இருக்கிறது. ஆனா அதற்காக கட்சி ஆரம்பிக்கவில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் நிறைய ஏன்னா போய் இருக்கிறதுனாலயே ஒருத்தர் போய் கேட்டா கொடுத்துறது இல்லை. என்னுடைய பழக்கம், கேட்டால் வந்து விட்டார்கள், அவருடைய முகதாட்சியத்துக்காக கொடுக்கணுங்கிற எண்ணம் வரும், கொடுப்பேன், கொடுத்துருக்கேன். இப்ப கட்சி ஆரம்பிச்சுனா இப்ப கேட்கறது இல்லையா? இப்பவும் வராங்க. நான் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனையோ பொறியியல் கல்லூரிகள், மருத்துவர்கள் நிறைய இருக்கு, எல்லாத்துக்கிட்டும் போயிருப்பாங்க. ஆளுங்கட்சி செய்கிறது, ஆளுபவர்கள் செய்கிறார்கள். ஆக நாடு பூரா
இவங்க வந்து மனம் விரும்பி கொடுப்பதல்ல. கொடுக்காவிட்டால் என்ன நடக்குமோ, அப்ப அச்ச உணர்வான்னு கேட்கலாம். அச்ச உணர்வு எப்பொழுது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லையோ, ஆளுநர்கள் சரியாக இல்லையோ, எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ற காரணத்திற்காகத்தான் சரி இப்போதைக்கு பிரச்சனை தீரட்டும் என்றுதான் நான் எல்லாம் நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நேர்மையாக இருக்கும்போது இந்த நிர்பந்தத்தை எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கா? நம்ம எந்த நாட்டில் இருக்குங்க? தமிழ்நாட்டில் நேர்மையா இருக்கிறவங்க எல்லாம் நீங்க வந்து உடனே இல்ல முடியாதுன்னு சொல்லி அப்படி அது கொடுக்கறது இல்லை. வேற வழி இல்லை. எந்த ரூபத்துல எப்படி ஃபார்ம் ஆகுமோன்னு வர முடியும். அந்த மாதிரி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு அரசியல் கலாச்சாரம் இப்படி ஆகி போச்சு. ஒரு சமூக நோக்கத்தோட செயல்படுறோம் அப்படின்னா அது ஒரு இயக்கமாவே இருந்து பண்ண முடியும் தானே. அதுக்கு ஏன் அரசியல் கட்சி தேவை இருக்கு? இன்னைக்கு இத்தனை கட்சிகள் இருக்கும்போது இந்திய ஜனநாயக கட்சிங்கிற ஒரு புது கட்சிக்கு என்ன தேவை வந்திருக்கு? அது இயக்கம்ங்கிறது ஒரு அரசியலுக்கு போகாம போயிட்டு இயக்கம்னு சொன்னா அதனால இன்னைக்கு வந்து இத்தனை பேர்களுக்கு ஒரு லிமிட்டோட முடிஞ்சு போற இயக்கம் பெரிய அளவுலாம் வர முடியாது. இந்த தவறு செய்வர்கள் சுட்டி காட்டுறதுக்கூடிய தகுதி கூட உனக்கு இருக்காது. ஒரு இயக்கமாகிறது சுட்டி காட்டினால் அவர்களை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சொல்லிட்டு போலாம் ஒழிய அரசியல் கட்சியாக இருக்கிற பொழுதுதான் நாம் சுட்டி காட்டுவது ஆளுகிற அரசுக்கும் சென்று சேரும், அதே போல மீடியாக்களுக்கும் சென்று சேரும். அதை விட்டு இயக்கமாக இருந்தால் எங்களுக்கு சோசியல் சர்வீஸ் மாதிரி அது சோசியல் சர்வீஸோட கொடுக்குற கொள்ளைகளும் அழுத்தங்களும் மக்களுக்கு பெரிய அளவில் போய் சேராது. அது என்ஜிஓ மாதிரி செஞ்சுட்டு இருக்கலாம். அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப நீங்க மாற்று அரசியலை முன்வைக்கிற ஒரு கட்சியாக உங்க கட்சியை முன்னிறுத்துறீங்க. குறிப்பாக திராவிட கட்சிகளுக்கான மாற்று அப்படிங்கிற விஷயத்தையும் கொண்டு வர்றீங்க. அப்போ உங்க கட்சியிலயும் வாரிசு அரசியல் தானே இருக்கிறது. நீங்க வாரிசு அரசியல் என்பது தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது வாரிசு என்பது நான் சொல்லுவது குடும்பத்து வாரிசு சொல்ல, கட்சிகள்ல நீங்க வந்து ஆட்சியில இப்போ வந்து அப்பா சிஎம், அதுக்கடுத்து துணை முதல்வர், அதுக்கடுத்து பேரன், பாராளுமன்றம், அமைச்சர், இந்த மாதிரி மக்கள் வரிப்பணம் புழங்கக்கூடிய அந்த இடங்களில் இருந்து குடும்பமே ஒருவருக்கு பின்னால் பணியாற்றுவது செயல்படுவதுதான் இன்றைக்கு அது அந்த குடும்ப ஆட்சி. அது ஆட்சி. அது அரசியல் என்பது இருக்கிற அந்த கட்சியை அதை முன்னெடுத்து செல்வதற்கு மற்ற தொண்டர்களைப் போல இன்னொரு உரிமையாக செயல்படக்கூடிய ஒன்றிணைக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார். ஒரு முக்கிய பொறுப்புல திரு ரவி பச்சமுத்து அவர்கள் இருக்கும்போது நீங்க வந்து இப்ப அடுத்ததாக ஒருவேளை ஆட்சி பொறுப்போ அல்லது ஒரு அதிகாரமோ வரும்போது அவருக்கு தான் அதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. சரி, அப்படியான நிலையில உங்க மேல என்ன நம்பிக்கை வரும்? மாற்று அரசியல் அப்படின்னு முன்வைக்கும் போது நாங்க என்ன சொல்றோம்னா, நாங்க எந்த காலகட்டத்திலையும் நானும் ரவி பச்சமுத்து அவர்களோ ஒரே நேரத்தில் அங்க சட்டமன்றத்திலோ அல்லது அவர் சட்டமன்றம் பாராளுமன்றத்தில் இருக்க மாட்டோம். நாங்க அது மாதிரி கிடையாது. அவருக்கு வேண்டியது இந்த கட்சியை அடுத்து தொடரணும். நான் சொல்ற மாதிரி இங்கிருந்து எங்க கட்சியில வந்து பெரிய நாங்க போய் வசூலும் பண்ண முடியாது, கொடுக்கவும் மாட்டாங்க. ஆனா கட்சி அந்த கொள்ளைக்காக ஏற்படுத்தப்பட்ட கட்சி வளரணும், அது இறுதி வரை எடுத்து செல்ல வேண்டும், அந்த கொள்ளையை 4 பேர்கிட்ட சொல்லணும். ஆக அதற்கு இங்க தொண்டர்கள் இருக்கிறார்கள். தொண்டர்கள் மட்டுமே அதற்கு நம்ம கம்யூனிஸ்ட் இல்ல எல்லாத்திட்டையும் போய் பண்றதுக்கு. இது வந்து இந்த கட்சி ஏற்படுத்தப்பட்ட கட்சி ஒரு நல்ல நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த நோக்கம் நிறைவேற வேண்டுமானால் கட்சி தொடர்ந்து நடைபெற வேண்டும். அதே நேரத்தில் எங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க தொடர்ந்து அதில் இருக்க மாட்டோம். எங்க கட்சியிலேயே யாராவது ஐயா நீங்க கவலைப்படாதீர்கள், என்னால் இதை எடுத்து நடத்த முடியும் என்றால் இன்று சொல்லுகிறேன், உறுதியாக உங்ககிட்ட கொடுத்துருவேன். நடத்துறதுக்கு வழி வேணும், எனக்கு அதான் வேணும். இன்னொரு விமர்சனமும் இருக்கு. நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான ஒரு கட்சியா தான் இந்திய ஜனநாயக கட்சியை நடத்துறீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்கு. எல்லாரும் ஏதோ ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான். நாம் இப்படி எல்லாம் சொல்லி எல்லாருமே ஏமாத்திக்கிறோம். இன்றைக்கு ஆளுங்கட்சி, ஆண்ட கட்சி எல்லாருமே இன்றைக்கு எத்தகைய வேட்பாளர்களை வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்த பகுதியில் யார் எந்த சமுதாயம் அதிகமாக இருக்கிறது, அந்த சமுதாயத்தில் இருப்பவர்களுக்கே வாய்ப்பு கொடுப்போம். அவங்க மட்டுமா? அதுல மீதி இருக்கிற 3 எல்லா கட்சிகளுமே அந்த சமுதாயத்தை போடுறாங்க. இப்படி எல்லாம் சொல்லி சமுதாயம் என்பது நாட்டினுடைய ஒரு அங்கம். அது வந்து சமுதாயத்தை நம்ம வந்து பெருசா எல்லாரும் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் இருக்கிறோம். சாதிய கட்டமைப்புங்கிறது சாதிய கட்டமைப்புங்கிறது சாதி வெறி இருக்கக்கூடாது. அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சமுதாயத்தோடு அன்பாக இருப்பது, நட்போடு இருப்பது தவறும் இல்லை. இதை சொல்லுகிற அந்த நேரத்தில் இந்த சாதியை தவிர வேற யாருக்கிட்டையும் போக மாட்டாங்க, யாருக்கும் உதவி பண்ண மாட்டாங்க, யாருக்கும் மகிழ்ச்சியா இருக்க விட மாட்டாங்க, அப்படி எல்லாம் கிடையாது. என்ன நம்ம வந்து சில பேர் இந்த மாதிரி பேசி அது ஒரு ஃபேன்சியா போச்சு. சமுதாயம் சாதியற்ற சாதி நானும் வானான்னு நினைக்கிறேன். எப்போ
முதல்ல ஸ்கூல்ல சாதியற்ற சமுதாயம் அமையவே ஆகாது அப்படிங்கிற ஒரு சாதியற்ற சமுதாயம் ஆக வேண்டுமானால் எங்களை போன்றவர்கள் ஆட்சிக்கு முதல்ல வரணும். எப்படி வரணும்னு கேட்டீங்கன்னா, அங்க வருகிற பொழுது முதல்ல சாதி அடையாளமே இல்லாம ஆக்கிடணும். முதல்ல ஸ்கூல்ல பார்த்துங்க, ஸ்கூல்ல டிசியில கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது காலமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 10 ஆண்டு காலம் பாருங்க, யாருக்கும் ஜாதியே சொல்ல முடியும். இதெல்லாமே பேசிட்டு இருக்கிறோம். இப்ப ஏற்கனவே நீங்க கலப்பு திருமணம் செய்தவர்களுக்கான இடங்கள் இருக்கிறது, அவங்க சாதியை குறிப்பிடுன்ற அவசியம் இல்ல. இதெல்லாம் இருந்தாலும் கூட உங்களை போன்றவர்கள் நிறைய அமைப்புகள், உங்களை மட்டும் இல்ல, இன்னைக்கு தேர்தல் வரும்போதுதான் தெரியுது இத்தனை சமூகங்கள் இருக்கிறாங்க, இத்தனை கட்சிகள் இருக்கிறாங்க, இத்தனை இயக்கங்கள் இருக்காங்கன்னு. இப்படி சமூகங்களுக்கான இயக்கங்கள் இருக்க அந்த ஜாதிங்கிறது அங்க இருந்துட்டே தானே இருக்கும். அது எந்த விதத்துல சாதியற்ற சமூகமா மாறும் நீங்க நினைக்கிறீங்க? நான் அதுக்குத்தான் சொல்றேன், ஜாதி இப்படியே பேசிக்கிட்டு போறதை விட நீங்க அரசை நடத்துபவர்கள் அந்த காலத்தை எடுங்க, ஸ்கூல்ல எடுத்துருங்கன்ற. நான் எல்லாத்துக்கும் முன்னாடி எனக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஜாதிக்காக இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது அல்ல. எப்பவுமே ஒரு சமுதாயத்தில் இருக்கிறவங்க, அந்த சமுதாயத்தில் இருக்கிற ஒரு முன்னோடியாக இருப்பவர்களை அவர்கள் பார்ப்பதும் பேசுவதும் அவர்களோட மரியாதை செலுத்துவதும் அப்படித்தான் இருக்கும் மொழி. அதனாலே அவங்க பூரா எல்லா ஜாதி சமூகம் இப்ப இந்த சமுதாயம் பூரா என்னோட இருக்கு. எல்லோரையும் தமிழர்களாக, எல்லோரையும் மனிதர்களாக பார்க்க வேண்டிய இடத்துல அப்ப இன்னார் இந்த சமூகம், இந்த சமூகத்தினுடைய முதல்வர், இந்த சமூகத்தினுடைய முன்னோர் அப்படின்ற அந்த மரியாதை வரும்போது அங்க ஒரு டிவைடு வருது இல்ல. நான் அதைத்தாங்க சொல்றேன், முதல்ல எடுங்கன்ற. ஜாதி இப்பவே பாதியில பேசுறீங்க. நம்ம முதல் துவக்கத்தை ஆரம்பிச்சிடும். எல்லாரும் ஒரே ஃபைன் டே, உங்க ஜாதி தெரியாது, எந்த ஜாதி தெரியாது, தானா போயிடும். இது யாரு செய்யணுமோ அவங்கள விட்டுட்டு அதை முதல்ல செய்யுங்க, தாராளமா ஜாதி ஒழியட்டும். அதுல என்ன சிக்கல் இருக்குன்னா, இப்ப சில சமூகங்களுக்கு, ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு இன்னைக்கும் நம்ம இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படியானவர்களுக்கான ஒரு தேவை இருக்கு. அதுக்காக வைக்கிற விஷயத்தையும் ஒரு முன்னேறிய சமூகமோ அல்லது ஓரளவுக்கு இப்ப இன்னைக்கு கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் ஒரு நல்ல நிலைக்கு வந்தவர்களும் கூட இப்படி ஒரு இயக்கங்களாக கட்டமைக்கும் போது அது தொடர்ந்து அதுக்கான ஒரு அழுத்தமும் அதுக்கான ஒரு வலிவும் கூடுதல்ல. இல்ல நான் பாத்தீங்கன்னா, நீங்க சலுகைகளுக்காக ஜாதி வேண்டும் என்று சொல்ற போது அங்கேயே ஆரம்பிச்சு விடுது. அது இன்னைக்கு ஒழிவு போறதில்ல. அதற்கு பதிலா பொருளாதார அடிப்படையில் செய்யுங்கிறேன். பொருளாதார அடிப்படையில் செய்தால் நிச்சயமாக இந்த ஜாதி பிரச்சனை ஒரு அழுத்தமா போகவே போகாது. இன்னைக்கு ஒரு ஜாதி ஒரு ஐஏஎஸ்ஆரா இருக்காரு, அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் ஜாதியின் அடிப்படையில் பயன்படுத்துறீங்க, சலுகை வேணுங்கிறீங்க. அதற்கு பதிலா உண்மையான அரசாக இருந்தால் அந்த அரசு இந்த நாட்டில் யாருக்கெல்லாம் என்ன தேவையோ, படிப்பு வகையா இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு கொடுங்கள். அதற்காக நீங்க அப்படி பண்ண போறீங்க? எல்லாம் இப்ப கீழ் ஜாதியா இருக்கிறான், வசதியா இருக்கிறான், மேல் ஜாதியா இருக்கிறான், வறுமையில் இருக்கிறான். சதவீத அடிப்படையில் நம்ம பேசணும். உங்களுக்கு தெரியாதது இல்ல, உங்க பகுதிகளில் நீங்க பாத்துட்டு இருப்பீங்க, இப்போதும் உங்களுடைய சொந்த ஊருக்கு போகும்போது பாப்பீங்க, அங்க இருக்கிற ஒடுக்கப்பட்ட சமூகத்துல எத்தனை பேர் பட்டதாரிகள் வந்திருக்காங்க, எத்தனை பேர் ஒரு வேலைக்கு அவங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்போஷரும் முன்னேறிய சமூகங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்போஷரும் வேற. அந்த சமநிலை இல்லாம ரெண்டு பேருக்கும் நீங்க இப்ப பொருளாதார அடிப்படை அப்படின்னு சொல்றது எல்லாமே வலதுசாரி சிந்தனை தான். நீங்க ஒருவேளை அதை ஆதரிக்கிற ஒரு இடத்துல இருக்கீங்களோன்ற கேள்வி வருது. எந்த வலதுசாரி இடதுசாரி பேச்சு எனக்கு இல்ல. எனக்கு அறிவுபூர்வமான என்னுடைய கருத்தை நான் சொல்றேன். இவர்கள் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்க ஒரு பக்கம் ஜாதி இருக்கக்கூடாதுன்னு சொல்றது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அதற்காகவே ஜாதியில் வைத்துக் கொண்டிருப்போம் என்றால் சலுகை வழங்க வேண்டும். நீங்க யாரும் எனக்கு சலுகைகள் வாங்குறதுங்கிற. நான் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, யாரும் உங்களுக்கு ஜாதி வச்சு கொடுக்க வேண்டியதில்லை. இன்னைக்கு நிலை ஒண்ணு என்ன, இன்னைக்கு ஏழ்மை ஜாதி உயர்ந்த ஜாதிங்கிறதுலாம் பண வரைப்பில் தான் இருக்கு. இன்னைக்கு எந்த நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன், நான் ஒரு தலித் திருமணத்தை நடத்தி வைத்து நான் சொல்றேன். ஒரு கிராமத்தில் நான் சொன்னேன், இங்க உங்களை பார்க்கிற போரெல்லாம் என்ன சொல்லுவாங்க தலைவர்கள் எல்லாம், அடக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்பவே நம்பாதீங்க. உங்களுக்கு தேவை வழிகாட்டுதல் தான். நீங்கள் சம்பாதிக்கிறீங்களா, மிச்சப்படுத்துங்கள், கொஞ்சம் கொஞ்சமா மிச்சப்படுத்துங்கள், தொடர்ந்து உழையுங்கள், வைத்துக்கொண்டு நாளைக்கு மயிலாப்பூர்ல வீட்டை வாங்குங்க. யாருக்கு ஜாதி கேட்க போறானா? தேவையெல்லாம் வழிகாட்டுதல் தான். இன்னைக்கு அடிப்படையில வருமானம் சரியாக இருந்தால், பொருளாதாரம் சரியாக இருந்தால் நிச்சயமா நல்லா வரும். அதுக்கு என்ன வேண்டி இருக்கு? ஆளுகிற அரசு அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கை முறையை மாற்றுவதற்கான எல்லா நிலைகளிலும் அவர்களுக்கு உதவ வேண்டும். உதவ வேண்டும் சொன்னா சும்மா கொடுக்க சொல்லல, அவங்க செய்யற தொழிலுக்கு நல்ல சம்பளத்தை கொடுங்க, அந்த மாதிரி செய்யுங்க. தானே ஒரு பொருளாதாரம் வளர்ந்தா ஜாதி தானே போயிடும். இப்ப சுதந்திரத்துக்கு பிறகு இவ்வளவு வாய்ப்பு வசதிகள் கிடைத்து படித்து அதற்கு அடுத்த நிலைக்கு போனவர்களையும் இப்போதான் கல்விக்கூடங்களுக்கே வரவங்களையும் ஒரே நிலைப்பாட்டுல வச்சு நம்ம போட்டிய வைக்கணுங்கிறது எந்த விதத்துல சரியா? கல்விக்கூடங்கள் வர்றது யாரு? அதை படிக்க வைக்க வேண்டியது யாரு? அரசு பொறுப்பு இல்லையா? கல்விக்கூடங்களுக்கு வர்றாங்களே அவங்களுக்கு
நல்ல கல்வியை, தரமான பள்ளியில் கொடுக்க வேண்டியது அரசனுடைய கடமை. நான் சொல்றேன், ஸ்லம்ல மிகவும் தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்த, தலித் குடும்பத்தில் பிறந்த அந்த குழந்தை நாளைக்கு சர்ச் பார்க்கில் படிக்கணுமா, வேற உயர்ந்த கல்விக்கூடத்தில் படிக்கணுமா? எங்களை போன்ற எண்ணம் எல்லாம் அவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். தனியார் கல்வி நிறுவனங்கள்ல ஏன் கட்டணம் இவ்வளவு உயர்வாக இருக்கிறது? இந்திய ஜனநாயக கட்சி ஒரு இடத்துல ஏதாவது அதிகாரத்துக்கு வரும் பட்சத்துல இந்த கட்டண உயர்வை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்குமா? தரமான வகுப்பறைகள், தரமான உபகரணங்கள், அப்படி கம்ப்யூட்டர்கள், இந்த மாதிரி நாளுக்கு நாள் கல்வியினுடைய முறை மாறுபட்டு கொண்டே இருக்கிறது. ஆக அவற்றையெல்லாம் ஒரு சேர கொடுக்க வேண்டுமானால் அதற்கான ஒரு செலவு இருக்கிறது. எப்போ தனியார் என்று சொல்லிவிட்டீர்களோ அதை அவர்கள்தான் முதலீடு செய்ய வேண்டும். எங்கிருந்து? அந்த யாருக்காக ஸ்கூல் நடத்துறாங்களோ அந்த மாணவர்கள் தான் அதை வாங்க முடியும். இல்ல, ஒரு கட்சியினுடைய தலைவராக இல்லாம ஒரு கல்வி நிறுவனத்தினுடைய தலைவராக அதை ஜஸ்டிஃபை பண்றீங்களோன்னு எனக்கு தோணுது. இல்ல, நீங்க நான் என்ன சொல்றேன்னா, நம்ம நாட்டில் என்னன்னா ஏழை என்ன பெருமை, ஏழைகளுக்கு உதவுற என்ன பெருமை. இந்த நாட்டில் அந்த ஏழைகளை சொல்லி நாட்டை ஏமாத்தினவங்க அரசியல்வாதிகள். எதுக்கு ஏழையா வச்சிருக்கீங்க? என்னை பொறுத்தவரை நாட்டில் எவனும் ஏழையாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எதற்காக ஏழையா இருக்கணும்? நீங்க வைத்துக் கொண்டிருக்கிற ஏழையாக வருகிற வருமானத்தை முறையாக செய்ய வேண்டியது செய்யாமல் இன்னைக்கு இது மாதிரி ஏழைகள் அதற்காக நான் வாழ்கிறோம். நீங்க வாழவே வேணாம். கல்வி கொள்ளை அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப அதீதமான கற்பனை. அதெல்லாம் கற்பனை. அதற்காக அப்படி நீங்க நான் என்ன சொல்றேன், ஏன் இன்னொருத்தர் குறை சொல்றீங்கிறேன். கல்வி கொள்ளை என்றால் யார் கொள்ளையடிக்கிறார்கள்? எப்படி கொள்ளையடிக்க முடியும்? யார் வீட்லயாவது போய் உங்க பையனை வந்து எங்க ஸ்கூல்ல சேருன்னு சொல்ல முடியுமா? யாராவது ஒரு வீட்டுல போய் கல்லூரிக்காரனை கொண்டு வந்து கல்லூரியில பிள்ளை சேருன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. கல்வியை தொடங்குற அத்தனை பேரும் சொல்றது நீங்க வந்து சேவை அப்படின்னு தான் தொடங்குறீங்க, ட்ரஸ்ட் வைக்கிறீங்க. ட்ரஸ்ட்ங்கிறது சேவைக்கான ஒரு இடமா தான் இருக்கு. இப்ப சேவைங்கிற வார்த்தையே எந்த இடத்துலயும் வராம எங்களுக்கான முதலீடுக்கான லாபம் அப்படின்னு அது தொழிலாக மாறும்போது எப்படி இருக்க முடியும்? சேவை என்ற பெயரில் அந்த சேவையை முறையாக செய்ய வேண்டுமா வேணாமா? நாளை கொலாப்ஸ் ஆகக்கூடாது. இன்னைக்கு அரசே வந்து போதுமான வருமானம் இல்லாவிட்டால் நீ என்ன பாடுபடுது? அந்த மாதிரி தனியாக அப்படித்தான். அதற்கான ஒரு தேவை இருக்கிறது. அதை அவங்க என்ன நினைக்கிறாங்க, இன்னைக்கு ஸ்கூல் நடத்த இப்படியே பேசியே கல்லூரி நடத்த போவன், பள்ளிக்கூடம் நடத்த போவேன், எல்லாம் கொள்ளைக்காரர்கள். இதெல்லாம் தேவையில்லாத, அர்த்தம் இல்லாத, புரியாத, விவரமே தெரியாதவர்கள் பேசுகிற பேச்சு. இந்திய ஜனநாயக கட்சி உங்களுடைய கல்வி கொள்கையில இல்ல உங்களுடைய மேனிபெஸ்டோல ஒரு இலவசமான அல்லது தரமான ஒரு கல்வியை கொடுப்போம் அப்படிங்கறத சொல்றீங்களா? உங்களுக்கு ஒருவேளை அதிகாரம் கொடுக்கப்பட்டால் தமிழகம் முழுக்க இப்படி வந்து இலவச கல்வியை உங்களால உறுதிப்படுத்த முடியும் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? நிச்சயமா உறுதிப்படுத்த முடியும். இப்ப எங்க போய் எடுத்துங்க, எங்களுடைய எல்லாம் சொல்றீங்களே, ஆண்டிற்கு 6500 மாணவர்கள் பொறியியல், மருத்துவம் இன்னும் பல துறைகளில் சேர்ந்தவர்கள், தகுதியானவர்களுக்கு, வசதி இல்லாதவர்களுக்கு, ஆனால் எங்களும் படிக்க வேண்டும் என ஆர்வப்பட்டவர்களுக்கு இன்றும் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம், கட்டணம் இல்லாமல். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் இந்தியா முழுக்க பரவி இருக்கிறது. பல இடங்கள்ல நீங்க வந்து கல்வி சேவையில இருக்கன்றீங்க. இதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியை தொடர்ந்து இருக்கிறீங்களா? பாரதிய ஜனதா கட்சி எனக்கு பழக்கத்திற்கு வந்தது 2014. நாங்கள் வட மாநிலங்களில், குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் மோடி நகரில் ஆரம்பித்து 16 ஆண்டுகள் ஆகிறது. நாங்கள் இப்படியெல்லாம் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறோம்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்களுக்கு ஒரு தொடர்பு வரும் என்றோ நாங்கள் கற்பனையில் கூட நினைத்தது கிடையாது. எந்த அரசு வந்தாலும் சரி, அது காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி அல்லது பாரதிய ஜனதா கட்சி அரசாக இருந்தாலும் சரி, அவர்கள் வந்து அங்கே போய் உட்கார்ந்து இருக்கிறது எதுக்கு? வளர்ச்சியை தடுப்பதற்காக. கல்வி வளர வேண்டும், தொழில் வளர வேண்டும், நிறைய மாணவர்கள் வேலை வாய்ப்பு வெற்றி தர வேண்டும், அதற்கு பொறியியல் கல்விகள் தேவை. ஆக யாரு வந்தாலும் அவர்கள் தானாக உண்மையாகவே அந்த சேவை மனப்பான்மையோடு அவங்களுக்கு ஒரு திறமையான ஒரு மாணவர்களை உருவாக்கக்கூடிய சக்தி இருக்கிறதை தெரிந்தால் அவர்கள் அழைக்கிறார்கள். இப்ப தேசிய கட்சிகள் எல்லாம் நாட்டு நலன்ல முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, ஆனா திராவிட கட்சிகள் தான் அது இல்ல அப்படின்ற பார்வையை எடுத்துக்கிறது. வெள்ளிடை மேறிங்க, அது உலகத்துக்கு சொல்ல வேண்டிய கைப்பொண்ணு கண்ணாடி வேண்டியதில்லை. திராவிட கட்சிகள் நான் வந்து ஒரு கட்சியாவே நினைக்கிறது இல்லைங்க. இந்த தமிழ்நாட்டில் முதல்ல நான் சொன்னதா, நான் தான் முதல்ல சொன்னேன், இன்னைக்கு எல்லாம் திருப்பி சொல்றாங்க. வந்த உடனே நான் சொன்னேன் திராவிட கட்சிகளை அப்புறப்படுத்த வேண்டும். மோடி சொன்னார், என்ன இவ்வளவு துணிச்சலா சொல்றீங்கன்னு. எனக்கு உண்மை சொல்றேங்க, நாங்க ஒன்னும் எந்த ஒரு குறுக்கு வழியில எங்கேயும் வந்துடலைங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் லைசன்ஸ் எது செய்யணும்னாலும் முறையாக செய்கிறோம். எங்களுடைய பார்வையில் என்ன சொல்றோம்னா, நீங்க வந்து ஆரம்பிக்கும் போதே அண்ணா அவர்கள் இன்றைக்கு வாழ்ந்திருந்தால் இந்த மாதிரி நிலை வந்திருக்காது.
அவர் எதிர்பார்த்த தமிழ்நாடு வேற, இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாடு வேற. ஆனால் அவங்க வந்த உடனே மக்களை எப்படி பயப்படுத்துவது, அந்த பயப்படுத்துவதற்கு வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க பார்த்தாலும் வறுமை, எங்க பார்த்தாலும் ஏழ்மை அப்படின்னு சொல்லி, நீங்கெல்லாம் ஏழ்மை இருக்க, நான் சொல்றேன் ஏழ்மைங்கிற வார்த்தையை கெட்ட வார்த்தைங்கிறேன். நான் இந்த ஏழ்மைங்கிற வார்த்தையை முதல்ல திரும்பி சொல்றவங்க நான் உங்களை நான் குற்றம் சாட்டுகிறேன். நீங்க இப்படி ஏழ்மை என்ன தெரியும், தன்னம்பிக்கை எடுக்க வைக்கிற சொல். ஏன் வந்து நீங்க நாட்டில் யாரும் நிரந்தர பணக்காரனும் இல்லை, நிரந்தர ஏழையும் இல்லை. ஏழையா இருப்போம், நான் முன்னேறி வர வேண்டும், நான் தொழில்துறை ஆக வேண்டும் சொன்னால் உறுதியாக ஆவான். நீங்க வந்து தன்னம்பிக்கை நீங்க இது போடுறீங்க, முற்றுப்புள்ளி வைக்கிறீங்க. இதை ஏழ்மையில இருக்காங்கிற ஃபேக்ட பேசுறதுங்கிறது எப்படி தன்னம்பிக்கை இல்ல இல்ல, ஏழ்மையில இன்னைக்கும் இலவச அரிசி கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிற ஒரு மாநிலத்துல அவங்களுக்கு தேவை இருந்தா கொடுக்குறீங்க, உங்களுக்கு வந்து ஓட்டு வேணுங்கிறதா கொடுக்குறீங்க. நீங்க நாளை கொடுத்து விட்டு நிறுத்திடுங்க. நிச்சயமா இன்னைக்கு வந்து பசியற்ற ஒரு சூழலை உருவாக்குறதுல இல்லைங்க, நிறுத்திடுங்க. இப்ப நீங்க சொல்றது என்னன்னு கேட்டா, இப்ப மதுவை நிறுத்திடுங்கன்னு சொன்னா இல்ல இல்ல எல்லாம் கள்ளசாராயம் போடுவாங்க, செத்துருவாங்கிற மாதிரி. உணவுங்கிறது அத்தியாவசியம், அதுவும் அப்படித்தாங்க. உணவு அதை விட முக்கியம். ஆக என்ன பண்ணுவான், இன்றைக்கு அரசு எனக்கு அரிசி தரவில்லை என்றால் நாளைக்கே மூட்டை தூக்குவான், நாளைக்கே உழைப்பான், இன்னும் வருமானத்தை பெருக்குவான். இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் பாருங்க, மூட்டை தூக்குறதுக்கே வலுவில்லாதவர்களுக்கு தான் இன்னைக்கு அரிசி, இலவச அரிசி கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படி ஆக்குனது யார்? இன்னைக்கு ஏதோ மூட்டை தூக்குறதெல்லாம் பெரிய இதுன்னு கிடையாது, அது பெரிய வலு. அதை இன்னைக்கு வளர்ந்தவர்கள், உயர்ந்தவர்கள், அவனுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் வறுமையில. என்ன சொல்ல, இப்ப நீங்க பாக்குறீங்கன்னா நாங்க எங்களை விட ஒரு இதுல இருந்து என்னால வந்திருக்க முடியாது. யாரும் தமிழ்நாட்டில் ஒப்பிட முடியாத அளவுக்கு ஒரு நிலையில் இருந்தவன் நான். என்னால் வர முடிந்திருக்கிறதுனால காரணம் இந்த மாதிரி இலவசங்களை அந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. உங்களை போன்று முதல் தலைமுறையில பெரிய அளவுக்கு வெற்றி பெற்ற பலரையும் நாங்க பாக்குறோம். அதுல முதன்மையானவர்கள முக்கியமா நீங்களும் இருக்கீங்க. அது எப்படி சாத்தியமாகும்? நேர்மையான முறையில ஒரே தலைமுறையில ஒருத்தர் வந்து இவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டமைக்க முடியுமா? அதாவது எந்த குறுக்கு வழியை பின்பற்றாமல், யாரிடையும் கை கட்டி நிற்காமல், தன்மானத்தை இழக்காமல் என்னால் வர முடிந்திருக்கிறது. நானே உதாரணம் இன்றைக்கு ஏழைகளா சொல்லப்படுபவர்களுக்கு. காரணம், இன்றைக்கு தொழில் செய்வதாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த இதா இருந்தாலும் சரி, அதற்கு நேர்மை, உழைப்பு, தன்னம்பிக்கை, அதை விட முக்கியம் நாணயம். இன்னைக்கு நாணயம் இல்லை என்றால் நீ எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் உன்னால் மேல வர முடியாது. நாங்களாம் பெரிய தொகையெல்லாம் எடுத்துட்டு வரல, 7 எடுத்துட்டு வந்தோம். நான் வந்த பிற்பாடு தேவைப்படுகிற போது மற்றவர்களைப் போல மார்க்கெட்டுக்கு போனேன், மரகிட்ட வாங்கினேன், நிறைய வாங்குறேன். ஆனால் ஒவ்வொரு ரூபாயும் நான் செலவழிக்கிற போது என்னுடைய பணம் அல்ல, அந்த பைனான்சியர் பணம். வந்து பாருங்கள் என்ன செய்கிறேன். அதுல நாணயம் இருந்தால் மற்றவை எல்லாம் தானாக வரும். உங்க கல்வி நிறுவனங்களை பற்றி பேசும்போது நிலம் ஆக்கிரமிப்பாளர்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு நேரடியா அவங்க மேல முன்வைக்கப்படுது. இது என்ன மாதிரி நில ஆக்கிரமிப்பு, அந்த பல்கலைக்கழகம் அமைந்துள்ள அந்த இடம் எப்படிப்பட்டது என்பதை முழுக்க முழுக்க தெரியாமல் சேற்றை வாங்கி பூச வேண்டும் என்பதற்காகவே சில சுயநலவாதிகள் இதை பரப்பிவிட்ட இது தகவல் நினைக்கிறேன் நான். அதாவது வந்து ஏரி கொள்ளையன் அப்படின்னு சொல்லிட்டு, தம்பிக்கு வார்த்தை சரியா வரல போல இருக்கு. அவன் எப்படி போட்டிருக்கணும்னா, ஏரி கொள்ளை என்பதற்கு பதிலாக ஏரி கொடையாளன் என்று பரப்பி இருக்க வேண்டும். என் கல்லூரியினுடைய வளாகம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வளாகத்தை சுற்றி 3 ஏரிகள் இருக்கிறது. முன்னாடி ஒரு ஏரி இருக்கிறது, பொத்தேரி. இடதுபுறத்தில் இன்னொரு பெரிய ஏரி இருக்கிறது, கிழக்கு புறத்தில் இன்னொரு ஏரி இருக்கிறது. 3 ஏரிகள் இருக்கிறது. இப்ப அந்த பொத்தேரி என்ற அந்த ஊர் கிராமம் பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஏரி கரையின் மேல்தான் அவர்கள் நடந்து செல்வார்கள். அந்த ஏரி முன்னாடி இருக்கிற ஏரி என்பது ஏதாவது குட்டை மாதிரி இருக்கும், பெரிய ஏரி கிடையாது, குட்டை மாதிரி இருக்கும். அங்க ஏரி போற போது எத்தனையோ பேர் இரவுல பாம்பு கடிச்சு செத்துருக்கான், அல்லது நழுவி வந்து சேத்துல கீழே விழுந்து அடிபட்டிருக்கிறான், விழுந்திருக்கிறான். இதெல்லாம் பார்த்த நான் கலெக்டருக்கு மனு செய்து, இந்த ஊர் மக்கள் இவ்வளவு சிரமப்படுகிறார்கள், அவர்களுக்கு ஒரு நல்ல பாதையை அமைத்து கொடுக்க நாங்கள் முன்வருகிறோம், அதற்கான அனுமதியை கொடுங்கள் அப்படின்னு கேட்டு, அதற்கான அனுமதியை பெற்று அந்த இப்படி ஒரு ஷார்ப்பா இருந்த ஒரு கரையை மட்டப்படுத்தி அகலப்படுத்தி அதை வந்து தார் ரோடு போட்டு, இன்றைக்கு இங்க இருக்கிற அந்த பொத்தேரி மக்கள்லாம் அதில் இப்போ அந்த ரோடு வழியாக, அந்த சாலை வழியாக ராத்திரி 12 மணி ஆனாலும் பைக்கோ காரோ போகிற மாதிரி இன்னைக்கு அங்கே போய்கொண்டிருக்கிறார்கள், வாழ்த்தி கொண்டிருக்கிறார் அந்த ஊர் மக்கள். அது மட்டும் இல்லை, இது செய்யறதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த ஏரி இருந்தீங்களா முன்ன குட்டைன்னு சொன்னேன்,
அதே ஆட்சியாளரிடம் அனுமதி பெற்று அதை அதனுடைய கொள்ளளவு எவ்வளவோ, தண்ணீர் கொள்ளளவு எவ்வளவோ அதை விட 3 மடங்கு தண்ணீர் கொள்ளளவு அதிகரிக்க செய்து ஆழப்படுத்தி கரையை வலுப்படுத்தி வைத்திருக்கிறோம். இதன் மூலமாக தண்ணீருடைய கொள்ளளவு சற்றும் குறையவில்லை. ஒன்று, அதே கலெக்டரிடம் பர்மிஷன் மறுபடியும் கேட்டு அவர்களுக்கு அதை அழகுபடுத்துவதற்காக ஒரு பர்மிஷன் வாங்கி அதை சுற்றிலும் மரங்கள் நட்டு பூச்செடிகள் நட்டு அழகுபடுத்தி வைத்திருக்கிறோம். அதெல்லாம் உங்களுடைய இப்போ ஹோட்டல் நிறுவனங்கள் மாதிரி இருக்கிற இடத்துல அழகுபடுத்துறது அப்படிங்கிறது வந்து மக்களுக்கானதுன்னு எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? எடுத்துக்கலன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஹோட்டல் பின்னாடி வந்தது. ஹோட்டல்ங்கிறது அது வந்து ஹாஸ்டல், ஒரிஜினல் ஹோட்டல் இல்ல, அது ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டல். அதான் பின்னாடி ஹோட்டலா மாத்தணும். ஏன்னா பேரண்ட்ஸ் வெளிமாநிலம் இருந்து வராங்க, இன்னாடி தங்கறதுக்காக பண்ணணும். அதுக்கு முன்னாடியே இதெல்லாம் இது பண்ணிருக்கு. இந்த மாதிரி ஆழப்படுத்தினது எல்லாம் எத்தனையோ அங்க இருக்கிற ஊர் மக்கள் ரொம்ப தேவை என்று சொல்லி எங்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கு அதே போல பர்மிஷன் வாங்கி தான் எல்லாம் செஞ்சிருக்கோம். மக்களுக்காக நிறைய திட்டங்கள் அங்க செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னாலும் எந்த ஒரு ஏரியும் நீங்க ஆக்கிரமிக்கல அப்படின்னு உங்களால அடிச்சு சொல்ல 100க்கு 100 சொல்ல முடியும். நாளைக்கு வரலாம், நாளைக்கே யாரை வேணா அழைச்சிட்டு வரலாம். நீங்க நிரூபிக்கிறோம். ஆக்கிரமிப்புங்கிறது 1 இன்ச்சு கூட கிடையாது. அரசியல் ரீதியா சில கேள்விகள். நீங்க 45 இடங்களை இப்ப பாரதிய ஜனதா கட்சியில உங்க ஐஜேக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இத்தனை இடங்களுக்கான வேட்பாளர்களை நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை சார்ந்த ஒரு கட்சியா இருக்கும்போது மற்ற பகுதிகளிலும் நீங்க இன்னைக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. எந்த அடிப்படையில் அந்த தொகுதிகள் எல்லாம் நீங்க போட்டியிடுறீங்க? நாங்க தனித்து போட்டியிடுவோம் என்று எந்த நம்பிக்கையில் சொல்லியிருப்போம்? தமிழ்நாட்டின் அத்துணை பகுதிகளிலும் எல்லா நகரங்கள், ஒன்றியங்கள், மாவட்டங்கள், எல்லா இடங்களிலும் எங்களுடைய கட்சி அமைப்பு இருக்கிறது. இங்க ஏதோ ஒரு பகுதி இல்லை. சென்னையில இருந்து துவங்கி கன்னியாகுமரி வரை, எங்களுடைய தூத்துக்குடி, கன்னியாகுமரி எல்லா இடங்களிலும் கட்சி இருக்கு. ஆகவேதான் நாங்க வந்து ஏற்கனவே நேர்காணல் செய்து 234 தொகுதிகளுக்கும் நாங்கள் வேட்பாளர்களை தேர்வு செய்து வைத்திருந்தோம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு பார்க்கலாம், பொன்னவரில் அனுப்ப முடியும், எங்களால் வைத்திருந்தோம். ஆகவே நாங்க வந்து அந்த தோழமை இருக்க வேண்டும் என்று கட்சிக்காரர்கள் சொன்னார்கள் என்பதை விட பழைய தோழமை தொடர வேண்டும், மைய அரசு ஒரு நல்ல அரசாக இருக்கிறது என்ற காரணத்திற்காக இவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நாங்கள் எங்களுடைய வேட்பாளர்கள் எண்ணிக்கையை குறுக்கிக் கொண்டு அந்த 45 இடத்துல போட்டிடுறோம். இப்போ தென் மாவட்டங்கள்லையும் இது இருக்கு. அதனால மாவட்டம், ஒன்றியம், அடுத்த நிலை. எதுக்குன்னாக்க இந்த மாதிரி தேர்தல் நேரங்களில் வேட்பாளர்கள் அங்கு போய் வாக்கு சேகரிக்கிற அந்த நேரத்தில் எல்லா கிராமங்களுக்கும் போக வேண்டிய அவசியம் இருக்கும். அதனால மக்கள் அறிவார்கள். ஆகவே நிச்சயமாக அது வளருங்கிறத முன்னாடி தனித்து நிற்கவும் ஆர்வப்பட்டேன். அது சில காரணங்களுக்காக நான் சொன்ன மாதிரி நடக்காம போயிடுது. 2 மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழக அரசை பாராட்டி கொண்டிருந்தது மத்திய அரசு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர்கள். இன்னைக்கு வந்து தேர்தல் வருதுன்ன உடனே அணுக முடியாத முதலமைச்சர், ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறவர் அப்படின்னா சொன்னா மக்கள் எந்த நம்பிக்கையில உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? அதாவது வந்து தேர்தல் நேரம் என்பது அந்த நேரத்தில் பேசுகிற பேச்சு தான் உண்மையானது. அதற்கு முன்னால் பேசியிருந்தால் அது அவங்க தனிப்பட்ட காரணத்துக்காக, உதாரணமா வந்து இன்னைக்கு அவங்களுக்கு மையத்தில் ஆட்சி இருக்கிறது, இவருடைய உதவியும் தேவை இருக்கிறது. ஆகவே அந்த நேரத்தில் பெருசா குறை சொல்லி கொண்டிருக்க முடியாது. எப்பவுமே போருக்கு போகும்போது தான் வாள் எடுத்துட்டு போவான். அந்த மாதிரி இப்ப வந்து தேர்தல் நேரத்தில் இங்க எல்லாரும் வந்து கலைஞரே வாழ்க, அம்மா வாழ்கன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. குறைகள் அவர்களுக்கு அன்னைக்கும் தெரியும், இன்னைக்கும் தெரியும். சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லுகிறார்கள், அவ்வளவுதான். இல்ல, இப்ப எங்களுடைய நலத்திட்டங்களே போதும், நான் சொன்னதை விட அதிகமா செஞ்சிருக்கேன், அதனால ஆட்சி தொடரும் அப்படின்னு முதலமைச்சர். நலத்திட்டங்கிறதெல்லாம் நான் நம்புறதே இல்லைங்க, அர்த்தமற்ற வார்த்தை. நீ நான் திரும்ப சொல்றது, நலம்னா என்ன? நலம் கெட்டா கிடக்கு. தமிழ்நாடு நாட்டில் குடிச்சிட்டு உடல்நலம் கெட்டு இருக்கிறது. இங்க தமிழ்நாடு என்ன நலம் கெட்டு கிடக்கிறது? நீங்க கெடுக்காம இருந்தா போதும். நீங்க, நான் திரும்பவும் சொல்றேன், படித்த இளைஞர்களுக்கு வேலையும், விவசாயிகளுக்கு தேவைப்படுகிற அத்தனை உதவியும், அதே போல சாலைகளையும், தொழிற்சாலைகளையும், வேலை வாய்ப்பையும் அதை பண்ணி கொடுங்க. உங்க வேலை முடிஞ்சு போச்சு. நலம்லாம் தானே நாங்க பார்த்துப்போம். பசி இல்லாம இருக்கணுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். நீங்க வந்து அம்மா உணவகங்கள் எல்லாம் கஞ்சி தொட்டி அப்படின்லாம் விமர்சனம் முன்வைக்கிறத எப்படி எடுத்துக்கிறது? எப்படி கௌரவ கொலைன்னு சொல்ற மாதிரி என்னுடைய பாணியில் நான் சொல்கிறேன், இது கௌரவ கஞ்சி தொட்டி. ஏன்னா எனக்கு கருத்து சொல்ல உரிமை இருக்கு, நான் சொல்றேன். என்னுடைய பாடல் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மனிதன் பிறந்தவன் உழைக்கணும், தனக்கான உணவை அவன் தேடிக்கொள்ள வேண்டும், அது அவனுடைய கடமையும் பொறுப்பும் ஆச்சுங்களா.
அப்படி இருக்கும்போது இந்த உணவு வைக்கிறீங்களே, அதன் நோக்கம் என்ன? பசித்தவனுக்கா, வாக்குக்காகவா, அல்லது அவனை இப்படியே சோம்பேறியா வைத்து விட போகிறீர்களா? அதை விட முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குடும்பத்திலே குழப்பத்தை உண்டாக்குறீங்க. இன்னைக்கு ஒரு கணவன் சம்பாதித்த பணத்தை மனைவிடம் கொடுத்து அவள் ஒவ்வொரு நாளும் சமைத்து வைத்து விட்டு கணவன் வீட்டுக்கு வருவான் என்று காத்திருக்கிறாள். ஆனா அதற்கு மாறாக என்ன, இந்த மாதிரி உணவகங்கள் வைப்பதன் மூலமாக அங்கே குடிச்சிட்டு அம்மா உணவகத்தில் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து நீ என்னடி சாப்பாடு அப்படின்னு போட்டு அடிச்சுட்டு உட்காந்துருப்பான். உங்களுக்குன்னு அரசுக்கு என்று ஒரு கடமை இருக்கிறது, அதை நீங்கள் செய்யுங்கள். தனி மனிதனுக்கு என்று ஒரு கடமை இருக்கிறது, அதை செய்யுங்கள். நீ குடும்ப உறவில் கை வைக்காதீர்கள். அவன் வந்து காத்துக்கிட்டு இருப்பான், என்ன எங்க மனைவி எனக்கு சாப்பிட மாட்டாங்க, நான் போனாதான் சாப்பிடுவா, அது வரைக்கும் தூங்காம இருப்பா. எவ்வளவு பெரிய எவ்வளவு அருமையான உறவு, அதை நீங்க வந்து கை வச்சுட்டீங்களே. அதே நீங்க அதுக்கு சொல்ற, அதுக்கு வந்து நீங்களே குடிப்பா அதுங்க பண்ணிட்டு அந்த ஒரு குடும்ப உறவு கட்டுற மாதிரி தான் அர்த்தம். நீங்க எல்லாருமே கோரிக்கை வச்சீங்க, மதுவிலக்கு வேணும். நீங்க இறுதியாக அவங்க மதுவிலக்கை நாங்க கொண்டு வருவோம், படிப்படியா கொண்டு வருவோம் சொன்னா அதையும் விமர்சிக்கிறது அப்படிங்கறது எப்படி எடுத்துக்க? அதாவது நோக்கத்தை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். மதுவிலக்கு வேண்டும் அப்படிங்கறதுல யாருக்கும் மாறுபட்ட கருத்தே கிடையாது. ஆனால் எந்த நேரத்தில் சொல்லுகிறீர்கள்? இது லைஃப்ல இப்பதான் முதல் முறை வர போறீங்களா? அந்த நம்பிக்கையோட போட்டிடுறீங்களா? போதும் 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 என்று சொல்லுகிற அளவுக்கு நாட்டை நீங்க 2 பேரும் ஆண்டிட்டீங்க. அன்னைக்கெல்லாம் சொல்லாத அந்த நேரத்தில் ஒரு சசி பெருமாள் தற்கொலை செய்து கொண்டாரே, அந்த நேரத்திலாம் சொல்லாத அந்த வார்த்தையை இப்பொழுது ஏன் சொல்லுகிறீர்கள்? அது சொல்லுகிற போது கூட ஒரு துணிச்சலாக, எப்படி இன்னைக்கு பீகார்ல நிதிஷ்குமார் கொண்டு வருவேன்னு சொன்னார்ல, அவரெல்லாம் அந்த மாதிரியா சொல்லிட்டு இருந்தாரு. சுத்தியில அது இருக்கு, மையத்தில் கற்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு. சொல்லல, முடிவெடுத்தார். அவருக்கு மனசுல உண்மை இருந்தது, முடிவெடுத்தார், செய்து காட்டுகிறார். என்ன சொன்னார்? இதை விட இன்னும் கடுமையா சொல்ல முடியுமா? என்ன சொல்றாரு? நீ அப்படியெல்லாம் கள்ளச்சாராயம் காய்ச்சினா உன்னை தூக்கில் போடுவேன் சொல்றாரா இல்லையா? அதே மாதிரி தான் சொல்றாரு, குடிச்சா அவனை வந்து 10 ஆண்டு ஜெயிலுங்கிறாரு. போட்டு பாருங்க எத்தனை பேர் குடிக்கிறான்னு பார்ப்போம். இன்னொரு கேள்வியும் கூட இருக்கு. உங்களுடைய பெயர் வந்து பச்சைமுத்துன்னு இருந்தீங்க, அதுக்கப்புறம் பாரிவேந்தராக மாறியது எப்படி? ஒருவேளை அரசியலுக்கு வரணும்னு முடிவெடுத்த பிறகு பெயர் மாற்றம் நடந்ததா, அல்லது அதுக்கு முன்னாடியே நீங்க முடிவெடுத்தீங்களா? என்னுடைய பெற்றோர் வைத்த பெயர் பச்சைமுத்து, அருமையான தமிழ் பெயர். ஏன் மாற்ற வேண்டும்? எனக்கு ஒன்றும் ஒரு ஃபேன்சியெல்லாம் பண்ணலை, அதெல்லாம் கிடையவே கிடையாது. கட்டாயம். என்ன கட்டாயம்னா, 2014 தேர்தலில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டேன். அந்த நேரத்தில் பெரம்பலூர் தொகுதியில் இந்த ஓட்டுக்களை எல்லாம் வாக்கை பிரிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் என்ன பண்ணாங்க, ஒரு 7 அல்லது 8 பேர், என் பேர் பச்சைமுத்து, ஏன்னா அந்த பகுதியில் காமன் இந்த பகுதி, பச்சைமுத்து என்ற பெயரிலே அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து அவங்கள ரெடி பண்ணிட்டாங்க. அந்த நேரத்தில் தான் எங்களுடைய கட்சிக்காரர்களும் நல்லெண்ணம் கொண்டவர்களும் இது குழப்புவதற்காக ஏற்பட்ட நிலை. அதற்கு முன்னாடியே எனக்கு பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக இருப்பதால் வேந்தர் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள், பச்சைமுத்து என்ற பெயரோடு வேந்தர் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இயற்கையாகவே அந்த கொடுக்கிற குணம் நானா சொல்லிக் கொள்ளக்கூடாது, அறிந்த மக்கள் தெரியும், பயன்படுத்திய மக்களுக்கு தெரியும். அவர்களே மேடைகளை பேசுகிற போது வேந்தர் என்ற வார்த்தையோடு சேர்த்து பாரிவேந்தர் என்று அடிக்கடி அழைப்பாங்க. ஆகவே பெரும்பாலும் தமிழ்நாட்டின் பகுதிகளில், பெரும்பாலும் உள்பகுதிகளெல்லாம் பாரிவேந்தர் என்பதே பழக்கப்பட்ட பெயராக மாறிவிட்டது. ஆகவே இப்போது இந்த மாதிரி குழப்பத்திற்காக பல பேரை பச்சைமுத்து என்ற பெயரால் பதிவு செய்யப்பட்ட காரணத்தினால் அதிலிருந்து வெளிவர வேண்டும், தேர்தலை நாம் சரியாக எதிர்கொள்ள வேண்டும் அடிப்படையில் நாங்கள் பாரிவேந்தர் என்று மாற்றி அது கெசட்டிலும் மாற்றி வைத்திருக்கிறோம். புதிதாக நிறைய கட்சிகள் ஒவ்வொரு தேர்தலையும் வந்துட்டு இருக்கிறாங்க. நீங்க சமீபத்தில் கட்சி தொடங்கி இருக்கிறீங்க, 2வது தேர்தலாக இது பாக்குறீங்க. ஊடக பலம் இருக்கு அப்படிங்கறதுனால ஒரு கட்சியை தொடங்கிட்டீங்களா? நாங்க 5 ஆண்டு காலம் கட்சி நடத்தி கொண்டிருந்தாலும் கூட எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எந்த ஊடகமும் பெரிய அளவில் எங்களை தூக்கி பிடிக்கவும் இல்லை, விளம்பரப்படுத்தவும் இல்லை, நாங்கள் அதை எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனால் செய்திருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். அப்படி முறையாக செய்திருந்தால் இந்த கட்சி இப்போது இருக்கிற நிலையை விட 5 மடங்கு உயர்ந்திருக்கும். காரணம், புதிய தலைமுறை போன்ற தொலைக்காட்சிகள் மக்கள் மையத்தில் பெரிய அளவில் விரும்பப்படுகிறது, கருத்துக்கள் மக்களுக்கு முழுமையாக சென்று சேர்க்கிறது. நல்லவர்கள் நாட்டுக்கு அடையாளம் காட்டப்பட வேண்டும், நல்ல கருத்துக்களும் நல்ல கட்சிகளும் மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும்.
அதனால் எத்தகைய பாதிப்பு இருந்தாலும் அச்சப்படக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. எந்த கட்சிக்காகவும் எந்த தலைவருக்காகவும் எந்த அரசுக்காகவும் எந்த இடத்திலும் சமரசம் செய்யாத ஒரு தொலைக்காட்சியா தான் புதிய தலைமுறை இன்று வரைக்கும் அதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், நானும் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் எங்களை தவிர, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய வாய்ப்பை தவிர மீது எல்லாம் சம அளவில் செய்றீங்க, நேர்மையா இருக்கிறீங்க, முறையா இருக்கிறீங்க. ஆகவே இதை நான் பாராட்டுறேன். அந்த பாராட்டுக்காகவே எங்களை ஒதுக்கி விடாதீர்கள். நேரடியான குற்றச்சாட்டுகளுக்கும் கேள்விகளுக்கும் வெளிப்படையா பதில் சொன்னீங்க. உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.